மிக சக்தி வாய்ந்த திருமாலுக்கும் சிவனுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு சிவன் கோயிலுக்கு நம்ம போகிறோங்க. இந்த கோயிலோடைய சிறப்பம்சம் என்ன, புராணம் என்ன, வரலாறு என்ன, அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம மிக அற்புதமான ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோங்க. இந்த ஒரு சிவன் கோயில் ரொம்ப தனித்துவமான ஒரு கோயில். காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயில். காஞ்சிபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருக்குங்க. அதை நிறைய வகைப்படுத்தலாம். அம்பாள் வணங்கிய சிவன் கோயில்கள், அசுரர்கள் வணங்கிய சிவன் கோயில்கள், தேவர்கள் வணங்கிய சிவன் கோயில்கள், நவ கிரகங்கள் வணங்கிய சிவன் கோயில்கள், சப்த ரிஷிகள் வணங்கிய சிவன் கோயில்கள், காமதேனு, ஐராவதம் போன்ற அந்த தேவலோக விலங்குகள், அந்த யானை, அந்த மாதிரியான விலங்குகள் வணங்கிய சிவன் கோயில்கள்னு நிறைய கோயில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமால் வணங்கிய சிவன் கோயில்கள். திருமால் சாதாரணமாகவும் இங்கே சிவனை வணங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய 10 அவதாரங்கள், அந்த 10 அவதாரங்களும் இங்கே காஞ்சிபுரத்துக்கு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வணங்கியிருக்காங்க. அதில் பரசுராமர் வணங்கிய சிவன் கோயில் தான் இந்த சிவன் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லூர், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லூரில் இருக்கிற பரசுராமேஸ்வரர் சிவன் கோயிலுங்க. இந்த காணொலியில் இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும், வரலாறு, புராணம், கட்டமைப்பு, அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இந்த கோயிலுக்கு வந்துட்டோங்க. இந்த கோயில் ஒரு அருமையான இடத்துல அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான கோயில்னு சொல்லணும். இந்த கோயில் மேற்கு பார்த்து இருக்கிற ஒரு சிவன் கோயில். மேற்கு பார்த்த சிவாலயம் ரொம்ப அரிதானது. அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்களாக அந்த கோயில்கள் கருதப்படுது. இந்த கோயிலும் மேற்கு பார்த்த ஒரு சிவாலயம்ங்க. இந்த கோயில் மிக பழமையான கோயில் அப்படின்றதுக்கு ஆதாரமாக இங்கே இருக்கிற இந்த தொட்டி தாங்க. இதில் ஸ்வஸ்தி ஸ்ரீன்ற கல்வெட்டு குறிப்பு தொடங்குது. இதனால் இந்த கோயில் கிட்டத்தட்ட சோழர்கள் அல்லது பல்லவர்கள் ஆட்சி காலத்திலேருந்து இங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இந்த கோயில் காஞ்சி புராணத்தில் இடம்பெற்ற கோயில். காஞ்சிபுரத்தில் இருக்கிற நிறைய சிவன் கோயில் பற்றியான குறிப்புகள் இருக்குது. இந்த காஞ்சி புராணம் 18ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பெற்றதுங்க. ஸோ இந்த கோயிலானது மிக பழமையான கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் இது மூலயமா நம்மளுக்கு தெரிய வருதுங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்ட பிறகு இந்த கோயிலில் இப்போது முன்னாடி ஒரு முன் மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதன் பிறகு நம்ம உள்ளே போனோன்னா நம்ம பரசுராமரை இங்கே பார்க்கலாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரசுராமர்னால் கட்டப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் இங்கே இருக்கிற சிவலிங்கம். ஏன் பரசுராமர் இங்கே வராரு, இங்கே பிரதிஷ்டை செய்கிறாருன்னா, காஞ்சிபுரம் சத்தியவிரத சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு புண்ணியம் பண்ணால் அது கோடி புண்ணியம் பண்ண மாதிரி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதனால் பிரம்மாலேருந்து நிறைய தேவர்கள் காஞ்சிபுரத்தில் நிறைய சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, யாகங்கள் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி பரசுராமரும் இங்கே அவருடைய பாவங்கள் தாயை கொன்ற பாவம், அது மட்டும் இல்லாமல் அரசர்கள் நிறைய பேர் அவர் கொண்டு இருக்காரு. அந்த பாவங்கள் இங்கே சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வணங்கியிருக்காருங்க. இன்னொரு விதமாக இந்த கோயிலில் தான் பரசுராமருக்கு அந்த ஆயுதமான அந்த கோடாரி, அந்த பரசுன்றது கிடைச்சிருக்கு அப்படின்ற இன்னொரு நம்பிக்கையும் இருக்குங்க. சிவபெருமானை வேண்டி சிவபெருமான் அருளிய ஆயுதம் தான் அந்த ஆயுதம் அப்படின்ற இன்னொரு நம்பிக்கையும் இங்கே இருக்குங்க. பரசுராமரை தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு நந்தி பகவான், அதன் பிறகு விநாயகர், முருகர், இப்போ நம்ம உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணுறோங்க.
நாங்கள் சுவாமி சன்னதிக்கு போய் சுவாமியை வழிபட்டுட்டு இருக்கும்போது வணங்கும் பொழுது அங்கே ஒரு நாயும் வந்திருந்ததுங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கோயிலில் நிறைய நாய்கள் வளருதுங்க. அதுக்கு இவங்க உணவளிச்சிட்டும் வந்துட்டுருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமாக ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க. அந்த நாய் உள்ளே வந்து எங்கள் கூட நின்றுட்டு இருந்ததும் ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருந்ததுங்க. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம இந்த கோயிலை வலம் வரோம். கோஷ்டத்தில் முதல்ல துர்க்கையம்மன் சன்னதி, அதன் பிறகு பிரம்மதேவர், சண்டிகேஸ்வரர் சன்னதிங்க, பைரவர் சன்னதி, கிழக்கு பார்த்தா மாதிரி திருமாலோடைய சன்னதி, தெற்கு திசையில் தக்ஷணாமூர்த்திங்க, விநாயகர் சன்னதி. அதன் பிறகு இந்த கோயிலோடைய அம்மனான பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் பண்ணோங்க. இன்னைக்கு இந்த கோயில், அதாவது பரசுராமேஸ்வரர் கோயிலுக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் அவதாரம் எடுத்த திருமால் காஞ்சிபுரமில் நிறைய இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் 15 திவ்ய தேசங்கள் இருக்குது. அந்த கோயில்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவாலயங்களும் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கிற பெருமாள் அந்த சிவபெருமானை வணங்கி இருக்கிறார் அப்படின்றது அந்த கோயிலுடைய புராணமாக இருக்குங்க. இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கும் சிவனுக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தப்பட்ட கோயில்கள் நிறைய இருக்குங்க. அது அனைத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னா அந்த காணொளிகளுடைய பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இப்போ இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.